Hi students, let's do our listening practice for today. A hunter spread a net and put grains on the ground. A flock of doves saw the grains and came down to eat it. Immediately they were caught in the net. The hunter was very happy, but the leader of the doves remained calm. He told everyone to flap their wings together. The doves lifted the entire net and flew away. Later, a mouse friend chewed the ropes and set them free. Let's understand the difficult words. Hunter அப்படின்னா வேடன், காட்டுல போய் இதெல்லாம் மானு இதெல்லாம் பிடிக்கிறான் இல்லையா, ஹண்டர். கிரெயின்ஸ்னா தானியங்கள், அரிசி பருப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே பச்சை அப்படியே போடுறது, அதுதான் கிரெயின்ஸ் பேரு. கிரவுண்ட்னா தர. ஃப்ளாக் ஆஃப் டோவ்ஸ், டோவ்னா புறா, ஃப்ளாக் அப்படின்னாக்கா ஒரு கூட்டம், புறா கூட்டத்துக்கு ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. இம்மீடியட்லினா உடனே, லீடர் அப்படின்னா தலைவன், ஃபிளாப்னா அது ரெக்கையை அடிச்சுக்கிறல தப்படணும், அதுக்கு ஃபிளாப். டேர் விங்ஸ், விங்குனா ரெக்கை, ஃபிளாப்னா அடிச்சுக்குது ரெக்கைய. லிஃப்டட்னா தூக்குறது, லிஃப்ட்டுங்கிறது தூக்குறது, லிஃப்டட் பாஸ்ட் டென்ஸ்ல வந்துருக்கு. என்டையர்னா மொத்தம், மொத்தமா அப்படின்னு அர்த்தம். ஃப்ளூ அப்படிங்கிறது ஃப்ளைன்னு ஒரு ஃப்ளைனா பறக்கிறது, அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃப்ளூ. செட் தம் ஃப்ரீ அப்படின்னா ரிலீஸ்னு ஒரு வார்த்தை, அந்த எலி வந்து சிங்கத்தை ரிலீஸ் பண்ணிட்டு சொன்னதே அதே அர்த்தம். செட் தம் ஃப்ரீனா ரிலீஸ் பண்றது, ஏதாவது மாட்டின்டாக்கா அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு செட் தெம், செட்டிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறைய இது நிறைய புறா இருந்ததுனால செட் தெம், நிறையன்றதுக்காக செட் தெம் வந்திருக்கு. ஒரே ஒரு புறாவா இருந்தா செட் இட், இல்ல செட் ஹிம், செட் ஹர் வந்திருக்கும். இது நிறைய புறா இருந்ததுனால செட் தெம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்க. நவ் யூ ஸ்டார்ட் திங்கிங் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். தமிழ்ல அர்த்தம் புரியுதா அப்படின்னு ஒரு தடவை யோசிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ வீடியோ ரன் பண்ணுங்க, நான் தமிழ் அர்த்தம் சொல்றேன். ஒரு வேடன் ஒரு வலையை விரிச்சு, ஸ்ப்ரெட் தான் விரிச்சு விரிக்கிறது, ஒரு வலையை விரிச்சு தரையில நிறைய தானியங்கள்லாம் போட்டு வச்சான். ஒரு புறா கூட்டம் அதை பார்த்துட்டு அதை சாப்பிட்றதுக்காக அதை கீழே வந்துடுங்க. அது கீழே வந்து அதுல உக்காந்த உடனே அந்த அந்த வலைக்கு மேலதான் இதெல்லாம் போட்டிருக்கான் தானியத்துல. அதனால வலையில அதுங்களோட கால்லாம் மாட்டிக்கிச்சு. கால்னு சொல்லல, மாட்டிக்கிட்டு அப்படின்ற அர்த்தம் தான் இங்க இருக்கு. லெக்ஸ்ன்ற வார்த்தை இங்க இல்லை. அந்த வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த அந்த புறாக்களோட தலைவன் வந்து ரொம்ப அமைதியா இருந்தது. ரிமைண்ட் காம்னு நம்ம முன்னாடியும் படிச்சிருக்கோம். ரிமைண்ட் காம், அமைதியா இருந்தது. அவன் அந்த தலைவன் வந்து எல்லா புறாக்கிட்டையும் அதுங்களோட ரெக்கைகளை ஒரே சமயத்துல டக்குனு அடிச்சுக்க சொல்லு. அடிச்சுனாக்கா எல்லாத்துக்கும் ஒரே சமயத்துல சக்தி வரும்போது அதுங்களாம் இந்த வலையே தூக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி. அதனால நிறைய சக்தி வந்த உடனே அதுங்க எல்லா புறாவும் சேர்ந்து இது வலையோட அப்படியே பறந்து போயிடுச்சுங்க மேல. அதுக்கப்புறம் வேற எங்கேயோ இன்னொரு இடத்துல போய் இறங்கின அப்புறம் அங்க வந்து அதுங்களுக்கு ஒரு எலி, ஒரு ஃப்ரெண்ட் இருந்தது. அந்த எலி வந்து அந்த அந்த வலையில இருந்த இது கயிறெல்லாம் இது கடிச்சு எடுத்துருச்சு. எடுத்து அந்த புறாவெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுச்சு, விடுவிச்சிருச்சு. இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருந்தா வெரி குட். திருப்பி திருப்பி கேளுங்க. லிசன் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். அடுத்த வீடியோவில் மீட் பண்ற வரைக்கும்